பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் படித்த அதிகாரி. இப்போ 6 மாதம் ஏதோ லண்டனில் போய் அரசியல் படிக்கிறதுக்காக போனார். அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவர் நேற்று பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி அளிக்கிறார். அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப வினோதமான விஷயம். அரசியலில் நாகரிகமெல்லாம் தேவையில்லை, நான் இனிமேல் அநாகரிகமாக நடந்து கொள்ள போகிறேன், இந்த நாகரிகம் பேசி பயனில்லை என்று சொல்லிவிட்டு காரி துப்புறாரு. துப்பிட்டு அப்புறம் இன்னமும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஷூவை கழட்டி காமிக்கிறாரு. அப்புறம் ஏதோ 48 நாளைக்கே என்னமோ விருதம் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன நானே ஷார்ட்டையார் அடிச்சுக்கோன்ட்டு இன்றைக்கி அடிச்சுக்கிட்டாரா வேற ஒருத்தர் விட்டு அடிக்க சொல்லியிருக்கணும், அவரே அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, பொதுவாக வெப்ப காலம்னு இருக்குது. ஏப்ரல் மே இந்த ஜூன் மாதம் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த வெப்ப காலத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அது உடல் ரீதியான பாதிப்பு அது. அப்போ அதை சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவமனை இங்கே சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது. அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது. ஒரு வேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சுய விளம்பரத்தின் மூலமாக யாரும் தலைவராக முடியாது. அற்பத்தனமான விளம்பரங்களின் மூலமாக எந்த ஒருத்தரும் தலைவராகிவிட முடியாது. மக்களுக்கு சேவை செய்து, மக்களோடு மக்களாக இருந்து, மக்களுக்கு பணியாற்றி, அவர்கள் படுகிற துன்ப துயரங்களை போக்குகிறவர் தான் தலைவராக வர முடியும். தேசப்பிதா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஆடையை கலட்டினார். மதுரைக்கு வந்த பொழுது ஆடையை கலட்டினார். ஏன் கலட்டினார் அப்படின்னா, விளம்பரத்திற்காக அல்ல. அன்றைக்கு தொலைக்காட்சி கிடையாது, இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவுக்கு விளம்பரங்களே கிடையாது, பத்திரிகைகள் மட்டும்தான். அங்கே வந்து வரவேற்ற மக்களை பூரா பார்க்குறாரு. மக்களெல்லாம் மேலாடை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க உதவியாளர் அழைச்சி கேட்குறாரு, என்ன இவங்கெல்லாம் மேலாடை இல்லாமல் இருக்காங்களே என்னன்னு கேட்குற பொழுது உதவியாளருக்கு விளக்கம் அளிக்கிறார். இந்த மக்களுக்கு மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாது என்று விளக்கம் அளிக்கிறாரு. அன்றைக்கு இரவு காந்தி மதுரைகளை தனியறைகளை தங்கியிருந்த பொழுது மக்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு மனசாட்சியோடு அவர் பேசினார். அவருடைய மனசாட்சி அவரை பார்த்து கேட்டது. இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடுகிற தேசப்பிதா என்று சொல்லப்படுகிற காந்தியே, நீ எந்த மக்களுக்காக போராடுகிறாயோ அந்த மக்கள் மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாதிருக்கிற பொழுது நீ ஆடம்பரமாக ஆடை அணியலாமா என்று அவருடைய மனசாட்சி அவரை கேட்டது. பொழுது விடிந்தது. ஆடைகளை கலட்டி வேட்டி துண்டோடு அவருடைய பயணத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். அதுதான் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்வது என்பது. அதே மாதிரி நாடு விடுதலை அடைகிற பொழுது வட மாநிலங்களில் குறிப்பாக மதக்கலவரங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை என்று வந்த பொழுது பெரும் சாதாரண மதக்கலவரம் அல்ல, நாம் நினைத்து பார்க்க முடியாத மதக்கலவரங்கள் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அந்த பகுதிகளுக்கு, கலவர பகுதிகளுக்கு மகாத்மா காந்தி சென்றார். செல்லுகிற பொழுது காலில் கடந்த செருப்பை கலற்றி எறிந்துவிட்டு வெற்றுக்காலோடு சென்றார். ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு சென்றார். அதுதான் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. அண்ணாமலை செய்வது தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற மிக 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 கலிசடைத்தனமான விளம்பர போக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற சம்பவம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக காவல்துறை 24 மணி நேரத்திற்குள்ளாக சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தில் நிகழக்கூடாது. அவ்வளவுதான். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்கிறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? உடனே அது தண்டனை வழங்குவது நீதிமன்றம். எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனதற்கு காவல்துறை ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. அதற்கு மேற்கொண்டு விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணையரை பார்த்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.